ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கான குக்கீஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பதிமூணுக்கு 9 இன்ச்சு அளவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேயில் தான் நான் இன்றைக்கி குக்கீஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக ஓடிஜி கூட உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க, அதில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இதில் பட்டர் தடவி கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறப்ப கை வச்சு அமுங்கின மாதிரி இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா குக்கீஸ் வந்து கரெக்டாக வராது உங்களுக்கு. வயர் விஸ்க் வச்சு பட்டரை நல்லா லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவைப்படாது. வயர் விஸ்க் வச்சா நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். ஜீனியும் பட்டரும் நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த பட்டருக்கு பதிலாக ஆயிலோ இல்லை டால்டாவோ சேர்த்திங்கன்னா குக்கீஸில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் பட்டர் யூஸ் பண்ணியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கூடயே மைதாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா குக்கீஸ் வந்து ஹார்டாயிரும். கஸ்டமர் வந்து எங்கிட்ட ரிட்டன் கிஃப்ட்டுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 3 கலர் சேர்த்து எனக்கு ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அதாவது க்ரீன் கலர்லேயும் பிங்க்கு அண்ட் எல்லோ, இது 3 கலரும் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லோ கலர் மட்டும் ஆட் பண்ணாமல் மீதி 2 கலரும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து டோ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ண அந்த மாவை 3 போர்ஷனாக பிரிச்சுட்டு 2 போர்ஷனில் மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் பட்டர் ஃப்ளேவர் தான் இந்த குக்கீஸ்க்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு குக்கீஸோட வெயிட்டு 5லேருந்து 6 கிராம் வர மாதிரி ஒரு பீஸாக நான் வெயிட் போட்டு செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு பீஸாக வெயிட் போட்டு எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூனில் கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரே அளவில் குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வெயிட்டில் குக்கீஸ் ஒன்றும் பேக் பண்ணி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து பேக்கிங்க்கான டைம் வந்து மாறும். நான் எடுத்துருக்கிற இந்த சைஸுக்கு வந்து பேக்கிங் டைம் வந்து 10லேருந்து 15 நிமிஷம் எடுத்துச்சு. ஒரு பீஸோட வெயிட் 6 கிராம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த குக்கீஸ் கொடுக்கறதுக்காக என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 15லேருந்து 20 பேக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக ஒரு பேக்கில் 3 இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். ரெட் கலரில் ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து பிங்க் கலர் குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்கான டோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கீஸ் சாம்பிள் கேட்குறவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இப்போ ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதில் கொடுக்கறதுக்காக கூட இந்த மாதிரி நீங்கள் சின்ன பேக்கெட்டாக ரெடி பண்ணி குக்கீஸ் வந்து ஆர்டர் எடுக்கலாம். இந்த க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணி க்ரீன் கலர் குக்கீஸ்க்கான டோவும் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த 2 கலர் மிக்ஸ் பண்ணியிருக்க குக்கீஸ் டோவுமே ஒரு குக்கீஸும் 5லேருந்து 6 கிராம் வெயிட் வர மாதிரி தான் நான் பேக் பண்ணி எடுத்தேன். நான் ஸ்டால் போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னு. அதில் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்து ஸ்டால் போட முடியாது எப்போயுமே. ஏன்னா அதில் கொடுக்கக்கூடிய ரெண்ட்லேயே நம்மளோட ப்ராஃபிட் ஃபுல்லாமே போயிடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது மாதிரி தான் பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாலெல்லாம் போடணும். ரொம்பலாம் ப்ராஃபிட் இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 2 ராடுமே ஆனில் செட் பண்ணி குக்கீஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இது பேக் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறது, குக்கீஸை பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அப்படின்னா குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சைஸுக்கு நான் கொடுத்துருக்க டைம் செட் ஆகும். இதை விட பெரிய சைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டைமிங் வந்து உங்களுக்கு மாறும். ஓடிஜிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் மேலே தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கூலானதுக்கப்புறம் தான் குக்கீஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 1 வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மொத்த குக்கீஸோட வெயிட்டு 280 கிராம் இருந்துச்சு. ஒரு பீஸோட வெயிட்டு 6 கிராம் இருந்துச்சு.
குக்கீஸை பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன்னா. இது வந்து நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லலாம் தோடு கிளிப்பெல்லாம் பேக் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கவர் தான். நான் எசன்ஸ் வாங்குகிற கடையில் தான் எதுவுமே வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு சைடு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, அதனால் நமக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம பாக்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப சீப்பாக இருக்கும். இதில் பேக் பண்ணுறப்ப குக்கீஸ் நமுத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஒரு பேக்கோட வெயிட்டு 17 கிராம் இருந்துச்சு. இதில் என்னோடய ஸ்டிக்கரையும் நான் கஸ்டமர்கிட்ட கேட்டு இதில் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இது கூடயே கொஞ்சம் பெரிய பீசஸாக ரெடி பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க எங்கிட்ட. அது ஒரு 5 பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த குக்கீஸ் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம நார்மலாக பீடாலாம் பேக் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த பாக்ஸ் தான் இது. இந்த பாக்ஸ் வந்து 20 ரூபாய்க்கும், அந்த 3 குக்கீஸ் உள்ள அந்த ஒரு பேக் வந்து 15 ரூபாய்க்கும் நான் கொடுத்தேன். பேக்கிங் கிளாஸ் வந்து ஆன்லைனில் நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். கப் கேக்ஸு, ப்ரௌனி, குக்கீஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் கிளாஸ் எப்பப்போ பிளான் பண்ணுறேனோ அந்த டைமில் அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் கிளாஸுமே ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸாகவும் நான் கொடுத்துருவேன். நீங்கள் ஃபுல் கிளாஸும் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறம் வரக்கூடிய டவுட்ஸை என்கிட்ட கேட்டுக்கலாம்.